அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால இந்த நாளுக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிற நாம் கண்களை மூடி ஜெபமனோமா. பரிசுத்த தேவனே, ஆண்டவரே, கடந்த நாட்கள் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்த தேவன் இந்த புதிய நாளிலே புதிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமே. எடுத்து வாசிப்போம். சகரியா 2ஆம் அதிகாரம் அதுல 8ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்துக்கு என்னை அனுப்பினார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். அப்ப சோதனை, அப்ப எந்த அளவுக்கு தேவன் நம்மளை பாதுகாக்கிறார் பாருங்க. கண்மணினா அந்த கண்மணி பார்த்து, இந்த கண்மே பார்த்தீங்கன்னா அது ஒரு நிமிஷம் டக்கு என்ன பண்ணும், மூடும். நம்ம உள்ள கையை கொண்டு போக டக்குன்னு கண்ணை என்ன மூடிடும். அப்புறம் அவனை கண்மணி போல பாதுகாக்கிற தேவன் என்று சொல்லுகிறான். நம்மளுக்கு இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ பாதுகாப்பு, நம்ம குடும்பத்துல சேஃப்டியா இருந்தாலும் எல்லாரும் சேஃப்டியா இருந்தாலும், ஆனா அது நம்மளுக்கு பாதுகாப்பு தராது. கர்த்தர் நகரத்தை காவலாய் விருதான் எழுதப்பட்டது. அப்ப நம்மளை கண்மணி போல பாதுகாக்க தேவன் தான் நம்மளுக்கு பாதுகாப்பு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அது உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான் என்று எழுதப்பட்டிருக்கு. அந்த நிழலுக்குள்ள என்ன பண்ணுவார், நம்மளை ஒவ்வொரு நாளும் மூடி பாதுகாக்கிற தேவன். ஆமா, ஒருவேளை அவங்க என்ன விதமா பேசிட்டாங்க, எனக்கு இந்த மாதிரி காரியங்களாம் செஞ்சுட்டாங்க, எனக்குன்னு கேட்கறதுக்கு யாரும் இல்லை, எனக்கு சப்போர்ட் பண்ண யாரும் இல்லை, என்ன பண்றேன்னு சொல்லி ஒருவேளை திகத்துக்குங்களா, ஆண்டவங்களை உங்களை பாதுகாக்கிற தேவனாகிய கர்த்தர் சோதரன். ஆகார் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய தூக்கிட்டு பயங்கரமா என்ன பண்ண வனாந்தரத்துல ஓடுறான். அவங்களுக்கு அப்படியே அழுகுறான். பிள்ளை தண்ணி வைக்குன்னு கேட்குது, என்ன பண்ணுறன்னு தெரியல சொல்லி உடனே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆகாரை பார்த்து, ஆகாரே ஏன் நீ அழுகிறாய் என்று சொல்லி அந்த அருமையான அன்பின் குரலின் சத்தம் அவளுக்கு காது கூட அவள் என்ன பண்றான், உடனே சொல்றா, தன்னுடைய வேதனை எல்லாம் சொல்றான். அப்ப அருகாமல் என்ன பண்ண, ஒரு ஊற்றை நான் என்ன பண்ண வச்சிருக்கிறேன், அவன் நீ தண்ணி குடிக்கும் தண்ணி உடனே என்ன பண்ணுது, அந்த வனாந்தரத்துல ஆண்டவர் ஊற்றை உண்டு பண்ணுகிறார். எப்படி பார்த்தாராம், அந்த ஆகாரை கண்மணி போல பாதுகாத்தார். கர்த்தருக்கு சோத்திரம். ஒருவேளை வனாந்திரமா யாருமே இல்லை அப்படின்னு சொல்ல அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கண்மணி போல பாதுகாக்காது. உன்னை தொடுகிறவன் என்னை தொடுகிறான் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன பண்ண, கண்மணி போல என்ன பண்ண, அவருடைய கண்மணி அவர் கண்மணி, அவரை நம்ம தொட்டானா யாரை தொடுறான், இயேசுவை தொடுறான். அவர்தான் கர்த்தருக்கு சோதரம். அப்ப நம்முடையமாக இயேசு வெளிப்படுகிற நல்ல தேவனாக இருக்கிறார். நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள், பூமிக்கு நீங்கள் வெளிச்சமா இருக்கிறீர்கள். உங்கள் வெளிச்சம் அநேகருக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கு. உங்க குடும்பத்துக்கு, ஆமே, உங்கள் பிள்ளைகளுக்கு, ஆமே, உங்க கணவனுக்கு, உங்க மனைவிக்கு, ஆமே, நீங்கள் வெளிச்சமாக இருக்கும் பொழுது, ஆமே, கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார், உங்களை ஆஸ்வதிக்கிற தேவனா இருக்கிறார், உங்களை மேன்மைப்படுத்துகிற தேவனா இருக்கிறார், நம்மளை கண்மணி போல பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். அதான் கண்மணி அப்படின்னு சொல்லுவார். பாருங்க எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. நம்ம மேல வைத்த அன்பு விலை மதிக்க முடியாத அன்பு. ஏதோ ஆண்டவர் அன்பை சும்மா சொல்லிட்டு போறதில்ல, தன் ஜீவனே கொடுத்து தன்னை சொல்ல எல்லா ரத்தத்தையும் நம்மள ஒரு சுட்டு ரத்தம் கூட அவர் வச்சுக்கல, எல்லாத்தையும் நமக்கு கொடுத்தார். ஒரு சுட்டு ரத்தம் கூட அவர் வச்சுக்கல, நமக்காக சிந்தினார். அப்படிப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த காலை வேலை உங்களுக்கு நான் உன்னை பண்ண கண்மணி போல பாதுகாக்கிற தேவன், உன்னை தொடுகிறவன். ஆமா, உனக்கு ஒரு பிரச்சனைனா அது ஏன் பிரச்சனை அப்படின்னு சொல்லி என்ன பண்ண ஆண்டவர் அந்த இடத்துல உங்களுக்காக நிற்கிற தேவனா இருக்கிறார். உங்களுக்காக வழக்காடுகிற தேவனா இருக்கிறார். உங்கள் பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் இருக்கிற ஸ்தலங்களை தேவனுடைய மகிமை உங்களை சூழ பாளையம் இறங்கி உங்களை பாதுகாக்கும். அது எந்த விதமான சந்தேகம் இல்லை. இப்படிப்பட்ட தேவன் என் மேல அன்பா இருக்கிறாரா என்று நீங்கள் மிகு சிலித்து போய் அவர் என்ன பண்ணி நீ ஆச்சரியப்படுவீங்க. உங்களை அதிசயமா தேவன் நடத்துவா. அந்த அன்புக்காக நீங்க நன்றி சொல்லுங்க. தேவன் உங்க வாழ்க்கையில பலத்த கிரிகளை செய்வார். உங்களை தொடுகிறவன் இந்த கண்மணியை தொடுகிறான். ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரும் கூட இருக்கிற உலகத்தில் இருக்கிறவனை காட்டி நமக்குள் இருக்கிற இயேசு பெரியவராக இருக்கிறார். பரிசுத்த தேவனே, உடைய பிள்ளைகளை வழி நடத்தி பலப்படுத்துகிறாக இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன்.
ஜெபிக்க அவர் தலையசைப்பா, ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா. நெருப்பாய் இறங்கிடுவா என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவா. ஆவியே, ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.